மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வாக்கு தத்தத்தின் மூலமாக முழு மனுக்குலத்திற்கும் ஒரு அழைப்பை விடுக்கிறார். அது, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று மனுக்குலத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று இளைப்பாறுதல். அது 2 வகைகளில் ஒவ்வொரு நபருக்கும் தேவைப்படுகிறது. முதலாவது சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். ஆனால் இது நிரந்தரமான இளைப்பாறுதல் அல்ல. எப்படி என்றால், காலையில் ஒருவர் வேலைக்கு புறப்பட்டு சென்று வேலையிலே அநேக பாரங்களுக்கு மத்தியிலே, சுமைகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிற போது ஒரு டயர்டாக அப்பாடா என்று வந்து அமருவார். அன்றைக்கிரவர் ஓய்ந்திருக்கிற பொழுது அந்த சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, ஓய்வு கிடைக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. மறுநாள் மீண்டுமாக எழுந்து அவர் வேலைக்கு செல்ல வேண்டும். இதுதான் வாழ்க்கை சக்கரம். ஆகவே சரீர பிரகாரமான இளைப்பாறுதல் என்பது நிரந்தரம் அல்ல. எனவே தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இளைப்பாறுதலை இங்கு குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானமான, ஒரு தெளிந்த நீரோடையை போன்ற இளைப்பாறுதலான வாழ்க்கை இல்லை. அவர்கள் செபிக்கிறார்கள், வாக்கு தத்தத்தை வைத்து செபிக்கிறார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டீங்கப்பா அப்படி சொல்லி வாக்கு தத்தத்தை வைத்து செபிக்கிறார்கள். ஆனாலும் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த செபம் பதில் கொடுத்திருக்கிறதா? அவர்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதலை கண்டிருக்கிறான் சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் செபத்தின் மூலமாக இதை பெற்றுக்கொள்ள முடியாதான்னு கேட்கலாம். நிச்சயமாக செபித்தால் கர்த்தர் தருவார். இதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் எந்த ஒன்றை தேவன் நமக்கு அளிப்பு என்று வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறாரோ, அந்த வாக்கு தத்தத்திற்கு மேலாகவோ கீழாகவோ அதை பெற்றுக்கொள்வதற்கான வழியும் அவரே சொல்லியிருக்கிற பொழுது அந்த வழியில் சென்று அதை பெற்றுக்கொள்வதுதான் மேலான ஒரு சிறந்த வழி. இந்த வழி தான் தேவனும் அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே அந்த வழியில் நாம் செல்வோம் என்றால் அந்த வழியில் செல்லுகிற அனைவருக்குமே இளைப்பாறுதல் உண்டு. இன்றைக்கு செபித்து ஏன் எல்லாராலும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், செபிக்கிற எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கிடைப்பதில்லை. ஏனென்றால் 29ஆம் வசனத்தில் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது என்ன வழி? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, அநேகர் இந்த வழியை குறித்து சிந்திப்பதில்லை. அநேகர் இந்த வழியிலே சென்று இளைப்பாறுதல் அடைவதற்கு பிரயாசப்படுவதும் இல்லை. என்றால் நம்ம தேவ பிள்ளைகளுடைய ஒரு அபிப்பிராயமே என்னவென்றால், அவரது நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது ஏதோ ஒரு சிரமமான காரியம் போல. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்ல விரும்புகிற காரியம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இது அவரது சுபாவம். அவர் சுபாவத்தின்படி அவர் ஒரு நுகத்தை ஏற்றுக்கொண்டார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிற போது எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் சொல்வது போல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். இப்ப பிதாவாகிய தேவன் தமது சித்தம் என்கிறதான கர்த்தத்துவத்தை குமாரன் தோள் மேல் வைத்து அனுப்பினார். குமாரன் பூமிக்கு வந்தார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தபடினாலே அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்து பூமியிலே அதை செய்து முடித்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இளைப்பாறுதலை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது பிதா என்னிடத்தில் கொடுத்த பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்க மேல பிதாவின் சித்தத்தை வைக்கிறேன், நீங்க அதை செய்து முடிப்பதற்காக என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, இதை நீங்க செய்து முடிங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இந்த 29ஆம் வசனத்தோட சுருக்கம் என்ன? நமது வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த இளைப்பாறுதல் உத்தரவாதம் தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாக நமக்கு பிதாவின் சித்தம் செய்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு பயத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஏனென்றால் பிதா சித்தத்தை செய்யணும் என்பது பெரிய ஒரு இழப்புகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக,
பாடுகளுக்குள்ளாக கடந்து செய்தான் நம்ம அந்த சித்தத்தை செய்து முடிக்க வேண்டியிருக்குமே. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவர்களாக மாறின போது நம்ம விரும்பின வாழ்க்கை என்னென்றால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, எங்களுக்கு எந்த பாரமும் இருக்கக்கூடாது, நாங்கள் சந்தோஷமாக வாழணும். இதை விரும்பித்தான் நாங்கள் கிறிஸ்துக்கிட்ட வந்தோம். ஆகவே இதை விரும்பி நான் கிறிஸ்துக்கிட்ட வந்த பிறகு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற சொல்கிறீங்களே, எங்களுக்கு பாரத்தை சுமக்கும்படி சொல்லுகிறீர்களே என்று அந்த ஒரு அபிப்பிராயம், அந்த பிழையான கருத்து இருக்கிறபடினால நாம் அவர் சித்தத்தை அவர் நுகத்தை சுமப்பதற்கு விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, இதே 11ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 30ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அப்போ அவர் நம்மேல் வைக்க விரும்புகிறதான பிதாவின் சித்தம் என்கிறதான நுகம் மெதுவாய் இருக்கிறதாம், இலகுவாய் இருக்கிறதாம். ஏன் நமக்கு அது பாரமாக தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு நபர் எந்த ஒரு பாரத்தையும் சுமப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிற வேளையிலே அவர் மேல் தூக்கி வைக்கப்படுகிறதான அந்த சுமை பாரம் அவர் சுமப்பதற்கு முடியாத பாரமாக இருந்தாலும் அது அவருக்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் அவரது உள்ளான இருதயம் அவர் அதை அங்கீகரித்து விட்டார். ஆகவே அது அவருக்கு பாரமாக தெரிவது இல்லை. ஆனால் பாரமே இல்லாத ஒன்றை ஒருவர் மேல் சுமக்க தூக்கி வைக்க ஒருவர் விரும்புகிற போது அதை சுமக்க விரும்புகிறவர், ஐயோ இது எனக்கு பாரமாக இருக்கும், இது எனக்கு வேணாம் என்று சொல்லி அங்கீகரிக்க மறுக்கிற பொழுது பாரமே இல்லாத எந்த ஒன்றும் அவருக்கு பாரமாகத்தான் தெரியும். இதான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய பிரச்சனை. ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பொறுப்பை வைக்க விரும்புகிறார் சொல்கிற போது, ஐயோ அது எங்களுக்கு பாரமாக இருக்குமே, அது எப்படிப்பட்ட பாரம், அது என்ன விதமான பாரம் என்பதை குறித்து சிந்திப்பதற்கு அதை யோசிப்பதற்கு அவர் விரும்புவதில்லை. அது எங்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படி நினைத்து விடுகிற பொழுது அவர்களால் சுமக்க முடியல. குமாரனாக இயேசு கிறிஸ்து சுமந்தாருங்க. எப்படி சுமந்தார்? தன்னுடைய பலத்தில் சுமக்கல, ஆவிக்குரிய பலத்தினால சுமந்தார். செய்து முடிக்கும்படியா ஞானத்தை பிதாவாகிய தேவன் தந்தார். ஆகவே அவருக்கு மெதுவாக இருந்தது, அது அவருக்கு இலகுவாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு அநேக தேவ பிள்ளைகள் பிதாவுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை சுமந்தார்கள், செய்து முடித்தார்கள். எதன் நிமித்தம் செய்தார்கள்? அவர் சொந்த பலத்தினால இல்லை, தேவன் தந்த பலத்தினால, தேவன் தந்த ஞானத்தினால் செய்து முடித்தார்கள். ஆகவே அது அவர்களுக்கு மெதுவாகவும் இலகுவாகவும் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் நோவா என்கிற மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். நோவா என்கிற மனிதன் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் சென்று படித்தவர் அல்ல, டெக்னாலஜி கற்றவரும் அல்ல அந்நாட்களில். ஆனால் தேவன் தமது நுகத்தை நோவாவில் வைக்கிறார். ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக சொன்னார், செய்தார். அடுத்தது பேழையை செய்யும்படியாக சொன்னார், பேழை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நீதியும் கொடுத்தார். அதையும் நோவா செய்து முடித்தார். எப்படிங்க நோவா செய்தார்? ஏன்னு சொன்னால் அது அவருக்கு சிரமமாகவோ பாரமாகவோ இல்லை, அது அவருக்கு மெதுவாகவும் இலகுவாகவும் இருந்தது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் நோவாவின் மேல் வைத்த சுமையை அவர் சுமப்பதற்கு அங்கீகரித்தார். ஆகவே அது அவருக்கு இலகுவாக இருந்தது. அது செய்து முடிக்கான்படியான ஞானத்தையும் பலத்தையும் தேவன் தந்தார், அவர் செய்து முடித்தார். அடுத்தது என்ன வந்தது? பேழைக்குள் முழு குடும்பம் பிரவேசித்தாங்க. வெள்ளம் வந்தது. அந்த பேழை தண்ணீரில் ஏறி 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 மேலே சென்று முடிவினில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பேழை அரராத் என்னும் மலையில் தங்கிற்று. பேழை என்பது பேழைக்குள் இருந்த ஜனங்கள், நோவாவின் முழு குடும்பம் அரராத் என்னும் மலை மேல் தங்கினார்களாம். பிரியமானவர்கள், அதற்கு முன்பாக நோவாவையும் அவன் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறாங்க. தேவன் நோவாவின் மேல் தனது நுகத்தை வைத்தார், தமது சித்தத்தை வைத்தார். அவர் அதை ஏற்றுக்கொண்டார், செய்து முடித்தார். தேவன் தந்த பலத்தினால, தேவன் தந்த ஞானத்தினால செய்து முடித்த பிறகு இப்போ பேழை தண்ணீரில் தத்தளித்து தத்தளித்து மிதந்து 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 அரராத் என்னும் மலை மேல் போய் தங்கினது பாருங்க. அதான் அவருக்கு கிடைத்த இளைப்பாறுதல். இப்போ பேழை அல்லது நோவாவின் குடும்பம் இளைப்பாறுதல் காண்பதற்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார்கள். செய்து முடித்தபடியினால் தான் அவர்களுக்கு அந்த அரராத் என்னும் மலையின் மேல் இளைப்பாறுதல் கிடைத்தது. பிரியமானவர்கள், அந்த அரராத் மலை என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாகத்தான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஆவிக்குரிய பொருள். ஆகவே அரராத் என்னும் மலையின் மேல் பேழை தங்குவதற்கு முன்பாக அந்த பேழை தத்தளித்தது. பேழை உள்ளவர்கள் சென்று இளைப்பாறுதல் அடைவதற்கு முன்பாக பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார்கள். அவர்கள் இளைப்பாறுதலை கண்டார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனே
6 நாளும் தமது சித்தத்தை செய்து முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதாவது இளைப்பாறுதலை கண்டார் என்று வேதத்தில் பார்க்கலாம். அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகி அவரே அந்த நீதியின்படித்தான் கடந்து சென்று இளைப்பாறுதலை கண்டார் என்று பார்க்கிறோம். 6 நாள் சகலவற்றையும் செய்து முடித்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமது வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான இளைப்பாறுதலை அடைய வேண்டுமா? சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, மனத்தாழ்மையும் சாந்தமாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிற வழியின் பிரகாரமாக அதை செய்து முடிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிருபை உங்களோடு கொடுப்பதாக. ஆமென்.